வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஎஸ்சி சோலார். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, நாமக்கல் மாவட்டம் பரமத்தி அப்படின்ற ஏரியா பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஆற்றுல தண்ணி எடுத்து, அதாவது ஆற்று ஓரமாக ஒரு 4 ஏக்கர் லேண்டு. மோட்டார் வந்து கிணத்து மோட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஆற்றுல போட்டு ஆற்றுலேருந்து தண்ணி எடுத்து விவசாயம் பண்ணுற மாதிரி கஸ்டமர் பிளான் பண்ணியிருந்தார். மோட்டார் வந்து கஸ்டமர் வாங்கி கொடுத்துட்டாரு. சேரன் கம்பெனின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி வாங்கி கொடுத்தாரு. 5 HP ஓப்பனர் மோட்ரு, ஒரு ஸ்டேஜ் மோட்ரு வாங்கி கொடுத்துருந்தாரு. நம்ம அந்த மோட்டரை வச்சு இந்த ஆற்றுக்குள்ளே மோட்ரு இறக்கி தண்ணி எப்படி வருதுன்னு பார்க்கலாம். பேனல் ஸ்ட்ரக்சர் ஒர்க் அங்கே போயிட்டுருக்கு. இது GA ஸ்ட்ரக்சர் தான் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். நார்மலான ஹைட்டு, மீடியமான ஹைட்டில் போட்டு பண்ணியிருக்கோம். இங்கே பேனல் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 585 டாப்கான் பேனல் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். கஸ்டமர் பொறுத்த வரைக்கும் விக்ரம் பிராண்டு டாப்கான் தான் கேட்டிருந்தார் கஸ்டமரு. அதனால் டாப்கான் பேனல் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஸ்ட்ரக்சர் ஒர்க் போயிட்டுருக்கு. நல்லா GA ஸ்ட்ரக்சரு, நல்ல ஒரு மீடியமான ஹைட்டில் பண்ணி கொடுத்துருக்குறோம். பேனல் கம்ப்ளீட் பண்ணியாச்சு, பேனல் மவுண்ட் பண்ணியாச்சு. கிளைமேட் பார்த்திங்கன்னா ரொம்ப டல் கிளைமேட் தான் அன்றைக்கி நாங்கள் ஃபிட் பண்ணும் போது இருந்துச்சு. ஒரு 12 பேனல் போட்டிருக்கோம். 585ல் டாப்கான் பைபேஷியல் பேனலு ஒரு 12 பேனல் போட்டிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபிட்டிங் பண்ணி முடிச்சுட்டு தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போயே மணி பார்த்திங்கன்னா ஒரு 3 மணிக்கிட்ட ஆகிடுச்சு. மோட்டார் இறக்குறவங்க இன்னும் வரல. மோட்டார் அவங்க செட் பண்ணி உள்ளே இறக்கிட்டு நம்ம தண்ணி எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஏதாவது உங்கள் சோலார் போடணும் அப்படின்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம தமிழ்நாடு முழுக்க பண்ணி கொடுக்குறோம். நீங்கள் ஆல்ரெடி EB மோட்டர் வச்சுருந்தாலும் சரி, இல்லை புதுசாக மோட்ரு நம்ம போட்டு பண்ணி கொடுத்தாலும் சரி, ரெண்டுமே நம்ம பண்ணி கொடுக்குறோம். உங்களுக்கு எந்த ஒரு என்கொயரி இருந்தாலும் இந்த ஸ்க்ரீன் தெரியும் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். எங்களால் முடிஞ்ச வரைக்கும் பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி கொடுக்குறோம். GA ஸ்ட்ரக்சரு பேனல் பார்த்திங்கன்னா விக்ரம் பிராண்டோடைய 585 வாட்ஸ் டாப்கான் பேனலு. இது நான் DCR பேனலு. இந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் தாராளமாக 12 பேனல் போட்டு 5 HP நீங்கள் போர் மோட்டருக்கு வரையும் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி ஃபிட் பண்ணிட்டு பார்க்கலாம். இது இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் பண்ணி மோட்டர் உள்ளே இறக்கிட்டாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பைப் லைனில் தண்ணி அடிச்சிட்ருக்கு. 2 இன்ச்சு டெலிவரி வந்துட்டுருக்கு. பைப்பில் நல்ல ஒரு ப்ரெஷரில் தண்ணி வருது. டைம் பார்த்திங்கன்னா ஒரு 4 மணிக்கிட்ட ஆகிடுச்சு. மோட்டர் இறக்கி தண்ணி எடுக்கிறதுக்கு 4 மணி ஆகிடுச்சு. இது ஃப்ரீக்வன்சி பார்த்திங்கன்னா ஒரு 35 ஃப்ரீக்வன்சி தான் மோட்டர் ஓடிக்கிட்டுருக்கு. ஆக்சுவலாக AC மோட்டார் பார்த்திங்கன்னா அப்படின்னா ஒரு 50 ஃப்ரீக்வன்சி வரைக்கும் போகும். இது வந்து 35 ஃப்ரீக்வன்சியில் நல்ல அவுட்புட் வந்துட்டுருக்கு. மோட்டார் நல்லாவே வேலை செய்யுது. சரி ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இதை மாதிரி பொண்ணு கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னு லைக் பண்ணிங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. அப்போ தான் நம்ம அடிக்கடி போடுற வீடியோ உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். டெலிவரி நல்ல ப்ரெஷரில் தண்ணி வந்துட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதோட ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து கஸ்டமருக்கு சோலார் பேனலு, லைட்டிங் அரெஸ்ட்டு, எர்த்ராடு, ப்ளஸ் வந்து GA ஸ்ட்ரக்சரு, பேனல் 585 டாப்கான் பேனல் எல்லாம் போட்டு பண்ணி கொடுத்தோம். இதோட ஓவரால் பட்ஜெட் நம்ம என்ன பண்ணி கொடுத்தோம் பார்த்திங்கன்னா 2,05,000 பண்ணி கொடுத்தோம். இன்க்ளூடிங் டிரான்ஸ்போர்ட், இன்ஸ்டாலேஷனோட சேர்த்து 2,05,000 பண்ணி கொடுத்தோம். நம்மக்கிட்ட 5 HP பார்த்திங்கன்னா ரேட் கம்மியாக